இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி மறுபடியும் ஒரு விசை நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற அருமையான ஜான் சாமுவேல் அண்ணனுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அவர்கள் ஊழியர் நிறைய ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜெம்ஸில், வட இந்தியாவில் நம்முடைய மிஷினரிகளுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை கொடுப்பதும், அதே போல் ஜென்னெக்ஸ்ட் அடிக்கடி இப்போ கடந்த 2 வருஷமாக நடைபெற்று கொண்டிருக்கிற சாயரபுரம் தேரியில் இருக்கிற ஜெம்ஸ் விஷன் சென்டரில் வைத்து நடக்கிற அந்த ஜென்னெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு நல்ல ஒரு வாலிபர்களுக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறாங்க, குடும்பமாக வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தினால் அவர்களை வாழ்த்துவோம். தொடர்ந்து மீதியான வேளையில் அவங்க ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மத்தியில் கொண்டு வருவாங்க. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு எதிர்பார்ப்போடு இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் என் கூட பேசணும்னு எதிர்பார்ப்போடு வந்திருக்கீங்க? நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு வார்த்தையாக இன்றைக்கு நம்மளை அசைக்கும், நம்மை உயிர்ப்பிக்கும். நம்ம எல்லாரும் மறுபடியும் கைகளை தட்டி அண்ணனையும் ஆண்டுடைய வார்த்தையும் வரவேற்போம். கர்த்தர் நம்மை ஆசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக ஒரு விசை உங்கள் மத்தியிலே வரவும், உங்களோடு கூட இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் தந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? வேகமாக கை உயர்த்தின அந்த ஒரு அண்ணனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவள் ஒரு ஆளுக்கு தான் ஞாபகம் இருக்கா? எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? பரவாயில்ல, சரி. கையை தானே தூக்க போகிறீங்க, இவ்வளோ யோசிக்கிறீங்களே. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த தூத்துக்குடி பகுதிக்கு கடந்த 2 வருடத்தில் இந்த குறிப்பாக இந்த ஜென்னெக்ஸ் ப்ரோக்ராம் இருக்கிறபடினாலே அடிக்கடி வர ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களை போன்ற நல்ல தேவ மனிதர்களோடு, நல்ல சபை மக்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தையும் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சரி, நான் அடிக்கடி இந்த வட இந்தியாவுக்கெலாம் போகிறது வழக்கம். நான் கடந்த முறை வந்தபோது சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஜெம்ஸ் ஸ்தாபனத்தோடு இணைந்து, அவர்களுடைய ஊழியர்களோடு இணைந்து ஒரு சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கடந்த நாளிலே நான் ஒரு புஸ்தகத்தையும் எழுத கர்த்தர் உதவி செய்தார். அதை நான் உங்கள்கிட்ட ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவங்க பாஸ்டர்கிட்ட நான் பர்மிஷன்லாம் கேட்கல, ஏன்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு புக்கு நான் போன தடவை பார்த்தப்போ கொடுத்துட்டேன். அரிஸ்தருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? கை தூக்குங்க. கொஸ்டின்லாம் கேட்க மாட்டேன், தைரியமாக கை தூக்குங்க. அரிஸ்தருக்குன்ற பேரை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஒரு அண்ணன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இருந்தாலும் நம்ம எதுக்கு கையை தூக்கிட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போ தீத்து, அப்புறம் பர்ணபா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். சீலா எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆமாம், சிறைச்சாலைக்குள்ளே இருந்தார்ல, கட்டி வச்சுருந்தாங்கல்ல, அடித்தாங்கல்ல, அது மட்டும்தான் நமக்கு தெரியும் சீலாவை பற்றி. அப்புறம் தீகிக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இதெல்லாம் ஒரு வார்த்தைகள் நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா? பவுலுடைய நிருபங்களில் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளை வாசிச்சிருப்போம். ஆனால் பவுல் அந்த நாட்களில் செய்த ஊழியங்கள் எப்படி அவரால் அவ்வளோ வெற்றிகரமாக செய்ய முடிந்தது அப்படின்னு சொல்லி நான் பல நேரத்தில் வியந்ததுண்டு. ஏன்னா இன்றைக்கி நமக்கு இவ்வளோ டெக்னாலஜி வசதிகள் இருக்கிறது, வேகமாக ஒரு இடத்துக்கு போயிட முடியும். அப்படிப்பட்ட காரியங்களிலே ஊழியங்களை செய்வது இவ்வளோ கடினமாக இருக்கும்போது, அந்த நாட்களில் பவுல் எப்படி கண்டங்கள் கடந்து பல சபைகளை ஸ்தாபித்து ஊழியர்களை உருவாக்கினார் அப்படின்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டதுண்டு. அதை நான் அதிகமாக தியானிக்கும் போது அவரோடு இணைந்து காரியங்களை செய்த இப்படி நிறைய சின்ன சின்ன நபர்கள் இருக்கிறார்கள். தீகிக்கு, அரிஸ்தர்க்கு, இன்னும் பர்ணபா, சீலா, இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. ஸோ அதை குறித்து விளக்கமாக எழுத வேண்டும் என்று சொல்லி ஒரு வருடத்திற்கு முன்னாடி நான் எழுதி முடிச்சிட்டேன். அதை முதல் காப்பி அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் தான் படித்தாங்க. படிச்சுட்டு இதை நல்லா இருக்குது, நீங்கள் புக்காக போடுங்க அப்படின்னாங்க. ஸோ அதை கடந்த ஒரு ஜூலை மாதத்தில் வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். அந்த என் ஒய்ஃப் வந்திருக்கிறாங்க. நான் காலையில் தூத்துக்குடியில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு தான் வர்றேன். வரும்போதே என் பிள்ளைங்க அங்கே வந்திருந்த இன்னொரு ஃபேமிலியை பார்த்துட்டு நான் அவங்க கூட போகிறேன். பிள்ளைங்க 2 பேரும் அவங்க கூட அவங்க காரில் வந்தாங்க. இங்கே வரக்கானோம், அங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க போல். என் மனைவி இங்கே வந்திருக்கிறாங்க, பின்னாடி உட்காந்துருக்காங்க, அங்கே தான் இருப்பாங்க. எந்திரிச்சு நிற்கிறியாம்மா? அவங்க தான் என் மனைவி. அவங்கள்ட்ட தான் ஒரு 15 வருஷமாக ஹஸ்பண்டாக வேலை செஞ்சிட்ருக்கேன், பார்த்துக்கோங்க. ஆமாம், அவங்கள்ட்ட புக்கு கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் நிறைய எடுத்துகிட்டு வரல.
புஸ்தகம் படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதை 80 ரூபீஸ்னு போட்டிருக்கிறோம், கட்டாயம் கிடையாது. அந்த வாங்கினீங்கனாலும் அதில் சில வேத பகுதிகளை நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை வாசிக்காமல் அதை வாசிக்கக்கூடாது. நல்ல கதை மாதிரி நல்லா இருக்கேன்னு சும்மா வாசிச்சுட்டு போகக்கூடாது. அந்த வேத பகுதியை வாசித்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா நிறைய பவுலுடைய உடன் ஊழியர்களை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி இதை டிசம்பர் மாதம் அதை வெளியிடுறோம். இதனுடைய அடுத்த பகுதியவும் நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரத்தில் வெளியே வரும். இந்த காப்பியை நான் உங்கள் பாஸ்டர்கிட்ட ஒன்று கொடுக்க ஆசைப்படுகிறேன். தேங்க்யூ பாஸ்டர். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கவனங்களை திருப்பலாம். வேத வசனம் நமக்கு பல காரியங்களை, ஒவ்வொரு நாளுக்கு தேவையான வார்த்தைகளை, ஒவ்வொரு மாதங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தருகிறது. ஒவ்வொரு வாரத்தின் செய்தி வேலை ரொம்ப முக்கியமானது. அது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம் என்பதை ஆணித்தரமாக விசுவாசிக்கிறவன் நான், அனுபவித்தவன் நான் என்பதனாலே செய்தியின் நேரம் மிகவும் முக்கியமானது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆனபடினாலே எப்போதுமே நான் ஆலயத்திற்கு போனாலும் சரி, உட்கார்ந்து பிரசங்கம் பண்ண போனாலும் சரி, அல்லது உட்கார்ந்து செய்தியை கேட்க போனாலும் சரி, அந்த செய்தியின் நேரத்திலே ரொம்ப கவனமாக இருப்பது, அந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுத்தருக்கிறார் என்று சொல்லி ஆர்வமாக இருப்பது என்னுடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு காலையில் நான் ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் வந்திருக்கிறேன். இங்கே என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் காலையில் அங்கே ஒரு செய்தியை கொடுத்துட்டு வரும்போது எங்கள் வீட்டை மாட்ட கேட்டேன், எம்மா நான் காலையில் கொடுத்த செய்தியவே பேசவா, இல்லை நான் இங்கே ஒரு செய்தி எழுதிட்டு வந்திருக்கிறேன் அதை பேசவா அப்படின்ட்டு. அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல், உங்கள் செய்தியை திருப்பி நான் அதே செய்தியவே கேட்கவா, புதுசாக பேசுங்க அப்படின்னாங்க. ஆமாம், எனக்கு கார் ஓட்டிட்டு வந்தார் தம்பி ஆண்டன், வெளியே இருப்பார்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், தம்பி நான் என்ன இதை பேசவா, இப்போ நான் புதுசாக பேசவா அப்படின்ட்டு. அவரு என்ன ஏன்ட்ட போய் கேட்குறீங்க அப்படின்னாரு. அதனால் எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஆனாலும் ஆண்டவர் நடத்தினபடி, ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். போதும். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை நீங்கள் பல முறை வாசிக்க கேட்டிருக்கலாம், பல நேரங்களிலே பல செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த வேத பகுதிகளை தியானித்த போது ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்த ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேசி ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தான் ஸ்தாபித்த பல சபைகளுக்கு இப்படி கடிதங்கள் மூலமாக அவர் தொடர்பு கொண்டார். அதிலே இந்த எபேசியர் நிருபமானது சற்று வித்தியாசமான ஒரு நிருபம். ஏனென்றால் இந்த எபேசியர் நிருபம் என்பது எபேசு பட்டணத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட சபைக்கு மட்டும் எழுதப்பட்ட நிருபம் கிடையாது. எபேசியர் என்கிற பெயர் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் மூல மொழிபெயர்ப்பிலே எபேசு சபைக்கான கடிதம் என்று சொல்லப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு இருந்த ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற அந்த சின்ன ஆசியா என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியில் இருந்த எல்லா சபைகளுக்குமாக எழுதப்பட்ட ஒரு பொதுவான கடிதம் இந்த எபேசியர் நிருபம். அதனால்தான் அந்த எபேசியர் நிருபத்தையும் மற்ற நிருபங்களையும் நீங்கள் கூர்ந்து தியானித்து பார்ப்பீர்களானால், உதாரணத்திற்கு கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்தை நீங்கள் வாசிக்கும் போது பவுல் அதிகமாக கொரிந்தியர் நிருபத்தில் உள்ள அல்லது கொரிந்து பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள பிரச்சனைகளை மையமாக வைத்து எழுதுவார். அல்லது ஒரு ரோமர் அல்லது ஒரு கலாத்திய சபையை குறித்து அவர் எழுதும்போது கலாத்தியா பட்டணத்தில் இருந்த சபையில் உள்ள சில பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு அவர் எழுதுவார். ஆனால் இந்த எபேசியர் நிருபத்தை நீங்கள் ஆழ்ந்து தியானிப்பீர்களானால் அவர் குறிப்பிட்ட அந்த சபைக்குள் இருந்த பிரச்சனையை பற்றி எழுதாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அவரால் அழைக்கப்பட்ட எல்லா ஊழியர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய பொதுவான காரியங்களை அவர் எழுதியிருப்பதை நீங்கள் கவனமாக வாசிக்கும் போது பார்க்க முடியும். ஆகவே இந்த எபேசியர் நிருபத்திலே பவுல் எழுதுகிற எல்லா காரியங்களும் முழு உலகத்திலும் உள்ள கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் அங்கத்தினராக சேர்க்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் அது பொதுவான ஒரு காரியமாக எழுதப்பட்டிருக்கிறது.
அது மட்டுமல்லாமல் அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அநேக காரியங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவர் சொல்லிக்கொண்டு வந்த அந்த ஆலோசனைகளிலே ஒரு முக்கியமான ஆலோசனையை சொல்லிவிட்டு அதற்கு தேவையான காரியங்களை அவர் எழுதும் போதுதான் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதாமல் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி. அப்படின்னா என்ன அர்த்தமா, எப்பா நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடிப்போவான் என்று வேதவசனம் காண்பித்திருந்தாலும் பிசாசு எப்போதுமே நேரடியாக நம்மிடத்திலே வந்து மோதுகிறதில்லை. அவன் எப்போதுமே எப்படித்தான் வருவான், தன்னுடைய தந்திரங்களை தான் முதல்ல நமக்கு முன்னாடி வைப்பான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிசாசினுடைய பலத்தினாலே விழுந்து போனவர்களை விட அவனுடைய தந்திரத்தினாலே விழுந்து போனவர்கள் தான் அதிகம். அப்போ பிசாசு எப்பவுமே நேரடியாக அவனுடைய பலத்தை பிரயோகித்து நம்மோடு யுத்தம் செய்கிறதில்லை. அவன் தன்னுடைய தந்திரத்தினாலே தான் நம்மை விழத்தள்ள முயற்சிக்கிறான். அதைத்தான் முழு வேதத்திலும் வாசிக்கும் போது பல தேவ மனிதர்களுடைய வார்த்தையிலே நீங்கள் தியானித்து அறிந்து கொள்ள முடியும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் முழு வேதத்திலுமே வாசிக்கலாம். அதனாலதான் பிசாசுக்கு வேதத்துல பல பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு முக்கியமான பேர் என்ன பேரு, அவனுக்கு என்ன பேரு, தந்திரக்காரன். அவன் பேரே என்னதான், தந்திரக்காரன். யாரோ ஒருத்தர் யோசிக்கிறாரு, என்னையோட பெரிய தந்திரக்காரனா என்ன அவன், நான் அவனோட பயங்கர கன்னிங்கா பிளானிங் போடுற ஆளுன்னு நம்ம யோசிப்போம் சில நேரத்தில். நமக்குள்ளேயும் அந்த இது இருக்கும் இல்லையா, அவனுடைய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குதானே. பலர் சில நேரத்தில் பயங்கர கன்னிங்கா செயல்படுறத பார்ப்போம். தந்திரக்காரன்டா, என்ன தந்திரமா அவ செயல்பட்டுருக்கிறா, என்ன தந்திரமா பேசுறா அப்படின்லாம் பார்ப்போம்ல. அதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு, யாருக்குள்ளேருந்து வந்திருக்கு, சத்துருக்குள்ளேருந்து வந்திருக்கு. அதை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதும் உண்டு. பெரும்பாலும் இந்த தந்திரம் என்பது மனிதர்களை விழத்தள்ளுவதற்கு தான் அது பயன்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் அவருடைய நிருபங்கள் அவர் தொடர்ச்சியாக எழுதும் போது 2 கொரிந்தியர் 2:11 வசனத்துல அவர் எழுதும் போது பிசாசை குறித்து சொல்லும் போது அங்கேயும் அவன் தந்திரக்காரன் என்றுதான் அவர் அடையாளப்படுத்துகிறார். இன்னும் பவுல் அதே 2 கொரிந்தியர் 11:3 வசனத்துல இப்படி சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 11:3 வாசிங்க பாப்போம் யாராவது. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அப்போ பிசாசின் தந்திரம் என்பது ஏதோ நம்மை அழித்து விட வேண்டும் என்பது அதனுடைய நோக்கம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை கொண்டு வந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறது அதனுடைய நோக்கம் கிடையாது. பல நேரங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிசாசின் மூலமாக வருகிறது. ஆனால் அவனுடைய தந்திரம் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்ய முயற்சிக்கிறதா, பவுல் என்ன சொல்றாரு, உங்கள் மனதை கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் நின்று விலகும்படி கெடுக்கப்பட செய்வதுவே பிசாசுடைய பிரதான நோக்கம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிசாசின் காரியங்கள் எல்லாம் ஏதோ நம்மளை மனிதர்களுக்கு முன்னால அவமானப்படுத்துறதுக்காக கிடையாது, அல்லது மனிதர்களுக்கு முன்னால நம்ம சிறுமைப்படுத்துறதுக்காக கிடையாது. அதை அவன் செய்கிறான். ஆனா அவனுடைய அல்டிமேட் நோக்கம் என்னது, இப்படிப்பட்ட தந்திரமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து காண்பித்து நம்ம கடைசியில் என்ன பண்ணிடணும், நம்ம மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டா அவன் வெற்றி பெற்றுட்டான். இதுதான் அவனுடைய பிரதானமான நோக்கம். அப்படித்தான் அவன் காரியங்களை செய்கிறான். அதனாலதான் அங்க பவுல் தெளிவாக எழுதுகிறாரு, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. மனிதனுடைய விழுகையே சத்ருவின் தந்திரத்துல தான் ஆரம்பிச்சிச்சு. எப்படி தெரியுமா, வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 3:1 வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 3:1 சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது
தந்திரம் உள்ளதா இருந்தது. நல்ல கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சாம்? தந்திரம் உள்ளதா இருந்துச்சாம். அது என்ன பண்ணுது பாருங்க. அது ஸ்திரீயை நோக்கி, என்ன கேள்வி கேட்குது? நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு கேட்குதான். நல்லா கவனிச்சு பாருங்க அந்த கேள்வியை. தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியவும் புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருப்பாரே அப்படி கேட்குது. ஆக்சுவலா அது எப்படி கேட்டிருக்கணும்? ஆக்சுவலா அது எப்படி கேட்டிருக்கணும்? தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேணாம்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரே அப்படிதான் கேட்டிருக்கணும். அதுக்கு தெரியும். ஆனா அது எப்படி கேட்குது? சகல விருட்சத்தின் கனியவும் புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரே அப்படின்னு கேட்குது. அப்போ எவ்வளோ தந்துரும்னு பாருங்க. நம்ம ஏவாள் அக்கா உடனே இல்லை சகலத்தையெல்லாம் புசிக்க வேணான்னு சொல்லலை. எதை தான் புசிக்க வேணான்னாரு? ஒன்றை தான் புசிக்க சொன்னாரு. ஆமாம், அதைத்தான் பவுல் எழுதுறாரு. எப்படி சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே, இதை எங்க சென்னைக்கு வந்தீங்கன்னா இது பேர் போட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றை சொல்ற மாதிரி இன்னும் ஒன்று வாங்குறது. நேரடியா ஒன்றை சாப்பிடக்கூடாதுன்னு அதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டா ஏவாள் என்ன ஆயிடுவா? உஷாராயிருவா. இவளுக்கு கூட நம்ம கூட கம்யூனிகேஷனை என்ன பண்ண முடியாது? எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. இப்போ சத்ரு முதல்ல தந்திரமா ட்ரை பண்றதே எப்படின்னா, ரொம்ப நேக்கா பேசி நம்ம கூட முதல் ஃபர்ஸ்ட் லெவல் கான்வர்சேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். அதுதான் அவனுடைய பெரிய தந்திரம். அந்த அவன் முதல் நிலை அந்த கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணும் போதே அறிந்து கொண்டு நம்ம கட் பண்ணோம்னா தப்பிச்சோம். இல்லை பரவாயில்ல நல்லா பேசுறானேன்னு பேசிக்கிட்டே இருந்தோம்னா கடைசியில் எங்கே தான் போய் நிற்போம்? எங்கேயோ போய் நிற்போம். அதனால தான் பவுல் எழுதுறாரு, எப்பா பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இப்போ மீண்டும் நான் சொல்லுகிறேன், அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் விழுந்து போனதற்கு காரணம், அல்லது தங்களுடைய தரிசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தடுமாறி போய், அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் தடுமாறி போய் வேற பகுதிக்கு போயிட்டு இருக்கிறது காரணம், நான் சத்ருவை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொள்ளாமல் போனதே. இதை இன்னும் சற்று ஆழமாக விளக்கும்படியாக நாம் எல்லாரும் பல நேரம் படித்து கரைத்து குடித்த ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் கோலியாத் நல்லா தெரியும். கோலியாத் யாருக்கு தெரியும்? தெரியாதா? கை தூக்க மாட்டீங்களா? நான் உங்களை பார்த்துருக்கீங்களா? நான் கேட்டேன். கோலியாத் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சண்டே கிளாஸ்ல இருந்தே கேட்டிருக்காங்க. கோலியாத் எங்களுக்கு பெரிய சத்ரு என்று காட்டப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அவன் அத்தனை முளம் உயரமாக இருந்தான். தமிழில் முளம்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் கியூபிட்ஸ்னு போட்டிருக்கு. அதை என்ன உயரண்டா இருப்பான் நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த கியூபிட்ஸ் இந்த முளம் அப்படின்னு போட்டதுனால ஒரு சிலர் சொல்கிறாங்க அவன் 6 அடி 6 அங்குலம் உயரம் என்னமோன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு கியூபிட்ஸ் அந்த டிரான்ஸ்லேஷனை வச்சு 9 அடி வரைக்கும் இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தாவீது கோலியாத் சம்பவத்தில் கோலியாத் பெரிய சத்ருவாக நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறான். அவன் சத்ரு தான் உண்மை. ஆனால் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறது, கோலியாத் இஸ் நாட் த ரியல் எனிமி. கோலியாத் முதலாவது சத்ரு அல்ல. கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்னரே தாவீது சத்ருவின் 10 விதமான தந்திரங்களை மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அதைத்தான் நான் இன்றைக்கு வேகமாக உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். தாவீது கோலியாத்தை சந்திப்பதற்கு முன்னரே, அந்த சத்ருவோடு எதிர்த்து நின்று தன்னுடைய பலத்தை பிரயோகிப்பதற்கு முன்னரே சத்ருவின் 10 விதமான தந்திரங்களை அவன் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அந்த தந்திரங்களை மேற்கொண்ட போது கோலியாத்தை மேற்கொள்ள தன்னுடைய பலத்தை அவன் பிரயோகப்படுத்த வேண்டியதில்லை. தேவ கிருபை அந்த கல்லிலே போதுமானதாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களை புரிந்து கொண்டு அவனுடைய காரியங்களை மேற்கொள்ளாமல் நம்ம பலத்தையே பிரயோகித்து கொண்டிருந்தோம்னா கோலியாத் அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான். அப்போ தாவீது அவனை சுற்றி வந்த சத்ருவின் தந்திரங்களை அவன் மேற்கொண்டான்.
கோலியாத்தை மேற்கொள்வது ரொம்ப எளிதாக இருந்தது. இதை நான் தியானித்து அறிந்து கொண்டேன். அந்த காரியங்களை தான் இன்றைக்கு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எனக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேகமாக 10 காரியத்தையும் காண்பிக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் காண்பிப்பேன். சரியா? சரி, இப்போ என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 17வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்கள் சண்டே கிளாஸில் இருந்தே தாவீது கோலியாத்து கதையை கேட்டிருந்தாலும் நிறைய புதிய காரியங்களை கற்றுக்கொள்வீங்க. அதை நீங்கள் திரும்ப நல்ல நிதானமாக உட்காந்து வாசிக்கணும். சரியா? அந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17வது அதிகாரத்திலிருந்து தான் நான் பேச போகிறேன். அதிலே தான் அந்த தாவீது அவனுடைய சம்பவம் ஆரம்பிக்கிறது. கோலியாத்தின் சம்பவம் 17வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு இஸ்ரவேல் தேசத்தையும் வழி நடத்துகிற சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிறார். அவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜாவாகிய சவுல் இருக்கிறான். அந்த சவுல் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டபடியினாலே, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தன் இஷ்டப்படி வாழ்ந்தபடியினாலே ஆண்டவர் சவுலை ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளினார் என்று வசனம் சொல்லுகிறது. அவனுக்காக துக்கித்து அழுது கொண்டிருந்த சாமுவேலை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுகிறார், எப்பா நீ எவ்வளோ நாள் அழுதுகிட்டே இருக்க போற, எந்திரிச்சு பெத்லகேமுக்கு போ, அங்க ஈசாய் வீட்டுக்கு போ, அங்க அவனுடைய குமாரர்ல ஒருத்தனை தான் நான் என்ன பண்ண போறேன், ராஜாவாக தெரிந்தெடுத்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, அது சவுல் ராஜா ஆட்சி செய்த காலமாக இருந்தாலும் சாமுவேல் சொல்லுவதுதான் அந்த ஊர்ல சட்டம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசியாகிய சாமுவேல் வாழ்ந்த காலத்திலே அந்த முழு தேசமும் சாமுவேலுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு நாள் சாமுவேல்ட்ட, எப்பா நீ எந்திரிச்சு ஈசாய் வீட்டுக்கு போ, அவனுடைய குமாரர்ல ஒருத்தனை தான் என்ன பண்ண போறேன், ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா சாமுவேல் கேட்குறான், நான் எப்படி போறது, வேற ராஜாவை தெரிந்தெடுப்பேன்னு சொன்னா சவுல் என்ன கொண்டு போட்டுருவானே அப்படின்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவர் போறார். போகும்போது அங்க என்ன நடக்கிறது பாருங்க. கர்த்தர் சொன்னபடியே 4ஆம் வசனம், கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து. அப்ப சாமுவேல் ஒரு ஊருக்குள்ள போறாருனாலே என்ன வரும், ஜனங்களுக்கு பயம் வரும். ஐயோ தீர்க்கதரிசி வந்திருக்காரு, என்ன சொல்ல போறாரோ, எதுக்கு வந்திருக்காரோ தெரியலையேன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற மூப்பரெல்லாம் ஓடி வர்றாங்க. சவுல் வந்தா கூட அவ்வளவு பயம் இருக்குமான்னு தெரியாது, ஆனா சாமுவேல் வந்தா அவ்வளவு பயம் இருக்கும். சாமுவேல் வர்றார், இல்ல பலி விருந்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஈசாய் வீட்டுக்கு போறாரு. எல்லாரும் பாக்குறாங்க, ஊர் மக்கள்லாம் எதுக்கு ஈசாய் வீட்டுக்கு போறாருன்னு. ஈசாய் வர்றாரு, வயசான மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு. வர்றாரு, வந்த உடனே கூப்பிடுறாரு சாமுவேல், எப்பா உன் எல்லா பிள்ளைங்களையும் என்ன பண்ணு கூட்டிட்டு வான்றார். கூட்டிட்டு வந்தாரா ஈசாய்? நல்ல கவனிங்க, சாமுவேல் சொல்லுவது அன்றைக்கு தேசத்திலே சட்டம். சாமுவேல் சொல்லுகிற வார்த்தைக்கு தேசமே கீழ்ப்படியும். சாமுவேல் வந்தா அந்த ஊரே பயப்படும். ஆனா அந்த சாமுவேல் எல்லா பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த குடும்பத்துல தாவீது கூட்டி கொண்டு வரப்படவில்லை. தாவீது சரித்திரம் சொல்லுகிறது, அதுக்கு பெரிய கதை இருக்கு, அதெல்லாம் சொல்ல நேரம் இல்லை. அவன் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியான நாள் முதற்கொண்டே தன் தகப்பனால் சொந்த குடும்பத்தால் வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன் தான் தாவீது. தன் பெற்றோருடைய அன்பு அவன் பிறந்த நாளிலிருந்தே அவனுக்கு கிடைக்கவில்லை. ஏனோ கடமைக்காக வளர்க்கப்பட்டான். ஓரளவிற்கு வந்த உடனே அவனுக்கு வீட்டிலே வருவதற்கு கூட அனுமதி கிடையாது. அவன் வைக்கப்பட்டிருந்த இடமெல்லாம் வனாந்திரங்களும் காடுகளும் ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருப்பதற்கும் தான் அந்த குடும்பம் அவனை பயன்படுத்தியது. ஆனா வேத வசனம் சொல்லுது, அவன் வாழ்க்கையின் பிரதான பகுதி வனாந்திரங்களிலும் காடுகளிலும் தான் இருந்துச்சு. அப்படி ஒதுக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருந்தது, நான் சத்துருவின் தந்திரத்தை மேற்கொள்ள வேண்டும்,
இந்த புறக்கணிப்பு இது மனிதர்களால் உண்டான புறக்கணிப்பல்ல, இதற்கு பின்னர் ஒரு சத்துருவின் தந்திரம் இருக்கிறது என்பதை அறிந்த தாவீது தனித்து விடப்பட்டிருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டிருந்தாலும், நிந்திக்கப்பட்டிருந்தாலும், சொந்த குடும்பத்தாலே வெறுத்து வைக்கப்பட்டிருந்தாலும், அந்த இடத்தில் இருந்தும் ஒருபோதும் அவன் தேவனை விட்டு விலகவில்லை. வனாந்தரத்திலே இருந்தாலும் கர்த்தர் அவனோடு இருந்தார், தாவீது தேவனோடு இருந்தான். ஹல்லேலூயா. எப்படின்னு கேட்குறீங்களா? நிறைய வசனங்களை என்னால் காண்பிக்க முடியும். திருப்புங்க 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம் யாராவது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எப்ப தேடுறானா? அதிகாலமே தேவ சமூகத்தை தேடுறானா, உம்மை வாஞ்சிக்கிறதா, உம்முடைய பிரகாரத்தை வாஞ்சிக்கதான். அடுத்த வசனத்துல சொல்றான், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துல உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்தேன், உமது வல்லமையும் உமது மகிமையையும் காண்பேன் கிடையாது, கண்டேன். அடுத்து சொல்றான், ஜீவனை பார்க்கிற உம்முடைய கிருபை நல்லதுப்பா, என் உதடுகள் உம்மை துதிக்கும், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அடுத்த வசனம், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அதிகால அந்தி சந்தி மத்தியான வேலை ராஜாமம் உம்முடைய பிரகாரம். எப்படி எழுதுறான்? எங்க இருந்து திரும்ப எழுதுறான்? நம்மளை மாதிரி வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இல்ல. தலைப்பை வாசிங்க பார்ப்போம். இப்போ அந்த சங்கீதத்தின் தலைப்பை வாசிங்க. தாவீது யூதாவின் வனாந்தரங்களில் இருக்கையில் பாடின சங்கீதம். ஹல்லேலூயா. எங்க உட்கார்ந்துங்க பாடுறான்? இருக்கிறது வனாந்திரம், சுத்தி பார்த்தா ஆட்கள் கிடையாது, காட்டு விலங்குகள் தான், ஆடுகளுடைய சத்தம் தான், பேசுறதுக்கு ஆள் கிடையாது, துணைக்கு ஆள் கிடையாது. வனாந்திரத்துல காடுகளிலும் முட்கள் நடுவிலும் படுத்து கொண்டிருக்கும் போது அவனால ஒரு வார்த்தையை சொல்ல முடிந்தது, ஆண்டவரே அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ராத்திரி படுக்கும் போது கடுமையான பனிக்குள்ள குளிருக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சொல்றான், ராஜாமங்களில் உம்மை தேடுகிறேன். ஏன் தெரியுமா? அவனுடைய சொந்த குடும்பத்தாரால் புறக்கணிக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவன் கர்த்தரோடு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா. தாவீது கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவன் மேற்கொண்ட முதல் சத்துரு என்ன தெரியுமா? அவனுக்கு ஏற்பட்ட புறக்கணிப்புகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் அன்பில்லாமல் தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலையும் தேவனை துதித்து அவன் மேற்கொண்டான். ஹல்லேலூயா. அது நம்ம வாழ்க்கையில நடக்காம ஒருபோதும் சத்துருவை மேற்கொள்ள முடியாது. எப்படிங்க சொல்ல முடியும்? எல்லாமே எனக்கு நல்லா, எனக்கு சாதகமாக, நான் விரும்பினவர்கள் என்னோடு கூட, மனிதர்களுடைய அன்பு எனக்கு கிடைக்கும் போது நான் ஆண்டவரை தேடுவது எளிது. ஆனா எதுவுமே இல்லாம எல்லாமே எதிர்மறையாக இருக்கும் போது, எல்லாராலும் வெறுக்கப்பட்டிருக்கும் போது ஒரு மனிதனால் அப்படி சொல்ல முடியுமானால் உங்களாலையும் என்னாலையும் சொல்ல முடியணும். இல்லைன்னா தாவீது வந்து கேள்வி கேட்பான், காரணம் சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியுமாங்க? எல்லாரும் என்ன ஒதுக்கிட்டாங்கன்னு உட்கார்ந்துருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்காகத்தான் பேசுகிறார். சத்துருவின் தந்திரங்களை நீ மேற்கொள், என்னை சார்ந்து கொள். எதிர்த்து நிற்கிற கோலியாத்துகள் எம்மாத்திரம். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது பாடுறான் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அவன் வாழ்க்கையில அனுபவித்ததைத்தான் அவன் பாடுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலையில பலவிதமான காரியங்கள்ல புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா?
ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார். நீ உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய சத்துருக்களை பார்த்து ஏமாந்து போகாத. அதற்கு முன்னர் உனக்கு உள்ளே உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற உன்னை புறக்கணிப்பு, உனக்கு நேரிட்டிருக்கிற அந்த புறக்கணிப்புகள், நிந்தனைகள், அவமானங்கள், தனிமையின் சூழ்நிலைகள் உன்னை வாட்டி கொண்டிருக்கிறது பார்த்தியா? அதை முதலாவது நீ மேற்கொள்ள வேண்டும். அதற்கு தேவை என்னுடைய சமூகம். என்னுடைய சமூகமே அதை மேற்கொள்ள உதவி செய்யும். என்னால் அப்படி பாட முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு சூழ்நிலையில வைக்கப்பட்டா எனக்கு வந்திருக்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுப்புகளும் போராட்டங்களும் தான் வந்திருக்கும். அவருக்கு விரோதமாக கசந்து தான் நான் பேசியிருப்பேன். எப்படி அவனால் இப்படி பேச முடிஞ்சிச்சின்னு எனக்கு தெரியல. ஆச்சரியமான வார்த்தைகள். இன்னும் அவனுடைய தாய் தகப்பன் தான் ஒருவேளை வெறுத்திருந்தாங்க. நமக்கு அடுத்து தாய் தகப்பனுக்கு அடுத்து யாருடைய அன்பு ரொம்ப பிரதானம்? சகோதர சகோதரிகள். சகோதர சகோதரர்களுடைய அன்பாவது கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. அதனால தான் 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் எழுதுறான். வாசிங்க பார்ப்போம். 69ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், என் தாயின் பிள்ளைகளுக்கு என் சகோதரருக்கு நான் வேறு மனுஷனும். ஆமா, என் சகோதரருக்கு நான் வேறு மனுஷன் ஆயிட்டேன்ப்பா. என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியன் ஆயிட்டேன். யோசிச்சு பாருங்க. அவன் முதலாவது கோலியாத்தை விட பெரிய சத்ரு அவனை சுற்றி இருந்த நபர்களே எமோஷனலாக மிகவும் பின்னாலே இழுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு மனிதன். எதை பார்த்து கலங்கி கொண்டிருக்கிறீங்க? இந்த நாள் அப்படி ஒரு சத்ருவின் தந்திரம் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் மனிதர்களால் நேர்பட்ட புறக்கணிப்புகளால் சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? தாவீதை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருந்தார், தாவீது கர்த்தரோடு இருந்தான். அது ரெண்டு பக்கமும் நடக்க வேண்டிய காரியம். கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறாரு. பல நேரத்தில் நம்ம தான் என்ன பண்ணிடுவோம்? அப்படியே போயிடுவோம். பவுல் எழுதின மாதிரி தான் சத்ருவின் தந்திரங்கள் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று நம்ம எது பிரித்து கொண்டிருக்கிறது? தாவீதை போல நிலைமெல்லாம் நமக்கு இல்லையே. இன்னைக்கு வளர்ந்து நல்ல பெரிய ஆட்களாக தானே இருக்கிறோம். ஆனால் அவன் ஒரு டீனேஜராக இருந்திருக்கிறான்னு சொல்லப்படுது. எல்லா பிள்ளைகளும் அவங்க தாய் தகப்பனோடு சந்தோஷமாக இருக்கும்போது, எல்லா பிள்ளைகளும் அங்கே விளையாடி ஓடிக்கொண்டு சந்தோஷமாக திரியும் போது, இங்கே ஒரு சிறு பையனை ஆவியானவர் காண்பிக்கிறார். அவன் சொந்த குடும்பத்தாலே வனாந்திரங்களில் வைக்கப்பட்டிருந்தான். சொந்த குடும்பம் ரொம்ப நாளைக்கு ஒழிச்சு வைக்க முடியாது. சொந்த குடும்பம் ரொம்ப நாளைக்கு ஒழிச்சு வைக்க முடியாது. நீங்க கர்த்தரோடு மட்டும் நடந்து பார்த்துருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால், நீங்கள் கர்த்தரோடு அந்த ஐக்கியத்தை கரெக்டாக கடைசி வரை காத்துக்கொள்வீர்களானால், ஒரு நாள் உங்கள் வீட்டிற்கு ஒரு சாமுவேலை ஆண்டவர் அனுப்புவார். ஈசாய் கூட்டிட்டு வராம இருக்கலாம், ஆனால் சாமுவேல் சொல்லுவார், அவன் வரும் வரை நான் சாப்பாட்டில் கை வைக்கிறதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா. முதலாவது தாவீது மேற்கொண்ட சத்ரு தன்னை சுற்றி இருந்து தன்னை புறக்கணித்த காரியங்களை அவன் மேற்கொண்டான். நான் சொல்லட்டுமா? உலகத்தில் உங்களுக்கு எல்லாருமே இருக்கலாம். பெற்றோர் இருக்கலாம், உற்றார் இருக்கலாம், உறவினர் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், ஐஸ்வர்யம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா எல்லாமே இருந்து இயேசு இல்லைன்னா உங்களை போல வெறுமையான ஆள் உலகத்திலே கிடையாது. ஆனால் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், யாருமே இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், நண்பர்கள் இல்லாமல் இருக்கலாம், உற்றார் உறவினருடைய அன்பு கிடைக்காமல் இருக்கலாம், ஆஸ்தி ஐஸ்வர்யம் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களோடு இயேசு இருப்பாரானால் உங்களை போன்ற நிறைவான ஒருவர் இந்த உலகத்தில் கிடையாது. ஹல்லேலூயா. அதை வாழ்ந்து காட்டியவன் தாவீது, அனுபவித்து காட்டியவன் தாவீது. அவனுடைய சங்கீதங்கள் எல்லாம் வாசிக்கும் போது பல நேரத்தில் நம்ம பாட்டுக்கு வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. அந்த தலைப்போட சில நேரத்தில் வாசிச்சுட்டு அந்த கண்டென்ட்டை பாருங்க. வறண்டதும் விடாயத்ததுமான நிலத்தில் உட்காந்துக்கிட்டு எப்படிங்க ஒருத்தனால அதிகாலமே எந்திரிச்சு தேவனை பாட முடியும்? யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகளின் நடுவே நீங்கள் தேவனோடுள்ள ஐக்கியத்தை காத்துக்கொள்வீர்களானால் அது கொண்டு வருகிற ஆசீர்வாதம் இந்த உலகத்தால் புரிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் காரியங்களை சரியான நேரத்தில் மாற்றுவார். ஹல்லேலூயா. சரி, அடுத்து அங்கே என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த காட்சி அப்படியே உங்களுக்கு தெரியும். எல்லாரும் வராங்க, 7 பிள்ளைங்களும் வராங்க.
முதல்ல எலியாவை பார்க்குறாரு, மூத்த மகனை பார்த்த உடனே அங்கே வசனம் போட்டிருக்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி ஆண்டவர் என்ன சொல்றாராம், 7ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் எலியாவை பார்த்த உடனே சாமுவேல் முடிவு பண்ணிட்டார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு பாரு, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கறது இல்லை. அப்போ எலியாவை தான் எப்படி இருந்திருக்கிறாரு, பயங்கர ஸ்ட்ராங்கா ஜைஜாண்டிக்கா இருந்திருக்கிறார். ஏன்னா சவுலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல முழு இஸ்ரவேலையும் சவுல் தான் உயரமான ஆளாம். முழு இஸ்ரவேலர்களும் சவுளுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். அவனோட உயரம் கூட கிடையாது, அவனுடைய தோளுக்கு கீழே இருந்தாங்களாம். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு உயரம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாரை தான் உலகம் தெரிந்தெடுக்கும், அவனுக்கு ஈக்குவலா இருக்கிற ஆளை தான் பார்க்கும். சாமுவேலே அதை தான் பார்க்குறாரு, ஓகே இவன் கொஞ்சம் கரெக்டாக இருப்பணும்னு. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், சின்னவனை கொண்டாகிலும் பெரியவனை கொண்டாகிலும் படித்தவனை கொண்டாகிலும் படியாதவனை கொண்டாகிலும் யாரை கொண்டு ஆண்டவரால் கிரியை செய்ய முடியும், ஒன்னே ஒன்று தான், அவன் கர்த்தரோடு இருக்கிறானா நான் அவனோடு இருக்கிறேனா. ஹல்லேலூயா. சரி, அது தொடர்ந்து நீங்கள் அந்த பகுதியை வாசிங்க. அங்கே போட்டிருக்கிறது வசனம், தாவீதை ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சாமுவேல் வந்து கேட்குறாரு, ரொம்ப கஷ்டமான கேள்வி அது. ஆமாம், ஒரு தகப்பன்ட்ட போய் அவன் எல்லா பிள்ளைங்களும் கூட்ட நிறுத்தின உடனே நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு, எப்பா உனக்கு இவ்வளோ தானே பிள்ளைங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? நான் உங்கள் வீட்டுக்கு யார் வீட்டுக்கோ வர்றேன், உங்களுக்கு 4 பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே உங்கள் பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு கூப்பிட்டோன்னே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 4 பேரையும் கூப்பிட்டு வந்து, இதான் என் மூத்த மகன், இது என் 2வது மகா, இது என் 3வது மகன், இது என் 4வது மகா, இவன் நர்சிங் பண்ணுறா எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் அப்படியே லேசாக மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு 4 பிள்ளைங்க தானே அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன நினைப்பீங்க, உங்கள் வீட்டம்மா என்ன நினைப்பாங்க, இவன் யாரா அவன் எங்கேயோ இருந்து வந்து எனக்கு எத்தனை பிள்ளைன்னு எனக்கு தெரியாதா அப்படி தான் நினைப்பீங்க. ஆனால் சாமுவேலுக்கு வேறு வழி தெரியல, அவர் கேட்குறாரு, எப்பா உனக்கு இவ்வளோதானா பிள்ளைங்க அப்படின்னு. அப்புறம் தான் அவன் யோசிக்கிறான், ஐயோ இதுக்கு மேலே எஸ்கே பார்க்க முடியாது அப்படின்ட்டு. இருக்கிறான் ஒருத்தன் எங்கே இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் வருகிறான். சாமுவேல் அவனை பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில் போட்டிருக்கிறது, அவன் சிவந்த மேனி அழகிய கண்கள் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான், அப்பொழுது கர்த்தர் இவன் தான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமா, வனாந்தரத்திலே காடுகளிலே முள்களிலே மேடுகளிலே அலைந்து கொண்டிருந்தவன் எப்படி இருந்தானா, சிவந்த மேனி, சொல்லுங்க, சிவந்த மேனி அழகிய கண்கள் நல்ல ரூபம் உள்ளவன். இது நீங்க போன பியூட்டி பார்லர்னால வந்த அழகு கிடையாது, தேவ பிரசன்னத்தினால் வந்த அழகு. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்முடைய முக ரூபத்தை மாற்றிடும். ஆமா, யோசிச்சு பாருங்க, வனாந்திரங்களில் காடுகளில் இத்தனை வருஷமா அலைந்துகிட்டு இருந்தவன் வந்த உடனே சாமுவேல் பார்க்கறான், இவன் சிவந்த மேனி அழகிய ரூபம் சௌந்தரியவான். பா எப்படி வர்ணிச்சிருக்கிறாரு பாருங்கல்ல. வசனம் சொல்லுது, சகோதரர் நடுவிலே தைல கொம்பை எடுத்து அபிஷேகம் பண்ணினான். சரி, பண்ணதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும், ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கும்ல. அப்பா நம்ம குடும்பத்திலிருந்து ஒரு ராஜா வரப்போறாரா, நம்ம குடும்பம் தாண்டா அடுத்து இஸ்ரவேலையே அரசாட்சி செய்ய போகுதுன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே? சந்தோஷப்பட்டாங்களா? இந்த தம்பி இருக்கிறாரு, இந்த தம்பி வீட்டுக்கு இன்னைக்கு சாயங்காலம் மு.க. ஸ்டாலின் வராருன்னு வச்சுப்போம். தூத்துக்குடி தானே தம்பி, நீ உன் பேர் என்ன? சரி, இந்த தம்பி வீட்டுக்கு அவருக்கு 21 வயசு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கிறோம். மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, ஏம்மா அடுத்த எம்பி எலெக்ஷனில் நம்ம ஊரில் கனிமொழியை நம்ம நிற்க வைக்க போகிறதில்ல, தம்பியை தான் நிற்க வைக்க போகிறோம். நம்ம இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் எல்லாம் ராகுல் காந்தி வர்றாரு, தம்பிக்காக பிரச்சாரம் பண்ண போகிறாரு, இவர் தான் எம்பி, நிச்சயமாக நம்ம ஜெயிக்கிறோன்னு சொன்ன உடனே அவங்க வீட்டில் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருந்தாலும் என்ன வரும் உள்ளுக்குள்ள, பரவாயில்லடா நம்ம குடும்பத்தில் அடுத்து ஒரு என்ன வரப்போகிறான், ஒரு எம்பி வரப்போகிறான், டேய் தம்பி பத்திரமா இருடா, எங்கேயும் வெளியில் பிரச்சனை பண்ணிட்டு வந்துடாத, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணு, கொஞ்சம் ஒழுங்கா இருன்னு சொல்லி அவருக்கு பிரியாணி போட்டு சிக்கனை போட்டு அவரை என்ன பண்ணுவாங்க, புஷ்டியும் பசுமையுமா மாற்றுவாங்க. பேசாத சொந்தக்காரங்கள்லாம் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, டேய் எம்பி ஆனதும் நம்ம அந்த அக்கா பிள்ளைக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துடா, எப்படியாவது இந்த பிள்ளைக்கு ஒரு காலேஜில் இடத்த முடிச்சு கொடுத்துடா, இப்படி என்ன வந்துடும், ஆகிறதுக்கு முன்னாடி 1000 ரெக்கமெண்டேஷன் வந்துடும். அப்படிதானே? ஆனால் இங்கே என்ன தெரியுமா நடந்துச்சு, சாமுவேல் வீட்டில், தாவீது வீட்டில் சாமுவேல் வந்து ராஜாவா அபிஷேகம் பண்ணி இந்த பக்கம் போன உடனே இவனை 2 மண்டையிலே போட்டு திரும்ப ஆடு மேய்க்க தான் அனுப்பிவிட்டாங்க. 2வது அவனுக்கு எதிராக நிறந்த சத்ருவின் தந்திரம் எது தெரியுமா,
தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பது தேவ மனிதர்களாலே உறுதி செய்யப்பட்டாலும் சொந்த குடும்பம் அவனை அங்கீகரிக்கவில்லை. மீண்டும் அவன் சந்தித்தது புறக்கணிப்பு தான். எப்படி இந்த எமோஷனல் காரியத்தெல்லாம் அவனால் மேற்கொள்ள முடிந்தது? எதிர்த்தாப்புல நிக்கிற கோலியாத்தை மேற்கொள்வது ஈஸி. இப்படிப்பட்ட நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற புறக்கணிப்புகள் பல நேரத்தில் நம்மளை நசிக்கிறோம், நம்மளை பின்னால புடிச்சு இழுத்துறோம். அப்படி இழுக்கப்பட்டதனால சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். குடும்பம் அவனை புறக்கணிச்சிச்சு, குடும்பம் அவனை மீண்டும் அங்க ஆடு மேய்க்கத்தான் அனுப்பிச்சு. என்ன நடந்துச்சான் அங்க வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கி இருந்தார். ஹல்லேலூயா. யாருடைய அங்கீகாரம் கிடைக்குதோ கிடைக்கலையோ அதெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. எப்போ தெரியுமா நீங்க இப்படிப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள முடியும்? தேவ ஆவியானவர் நம்மேல் தங்கி இருக்கும் போது. ஹல்லேலூயா. புறக்கணிப்புகளை தேவ சமூகத்திலிருந்து மேற்கொள்ளுங்க. தொடர்ச்சியான புறக்கணிப்புகளை, சொந்த குடும்பத்தாராலே கிடைக்கப்படாத அங்கீகாரத்தை நினைச்சு சோர்ந்து போகாதீங்க. தேவ ஆவியானவரோடு நீங்கள் இணைந்து நடக்கிற, அவருடைய ஆளுகைக்குள் இசைந்து செயல்படுகிற அனுபவம் உடையவர்களாய் இருப்பீர்களானால் எந்த சோர்வும் உங்களை பின்னிட்டு இழுக்க முடியாது. சோர்வு வர வர முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், பல நேரங்களில் தேவனால நீங்க தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கும் போது, அவருக்காக எப்படியாவது எதையாவது செய்யணும்னு சொல்லும் போது சொந்த குடும்பத்திலே அங்கீகாரம் கிடைக்காது. அதை பார்த்து சோர்ந்து போன இளம் ஊழியர்கள் மிகுதி, ஆண்டவருக்காக ஆரம்பத்தில் எழும்பி செயல்பட்டவர்கள் மிகுதி என்பதை பல இடங்களிலே நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கும் அதை தான் சொல்லுவேன். பல நேரங்களில் ரெக்கக்னிஷன் கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் குறித்த நேரத்தில் நீங்கள் தரிசனத்தின்படி செயல்படுவீர்களானால், தேவனுடைய பிரசன்னத்தில் நிலைத்திருப்பீர்களானால், தேவனுடைய ஆவியானவருடைய நடத்துதலின்படி செயல்படுவீர்களானால், ஒரு நாள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே தரிசனம் பெற்ற தேவ பிள்ளையை எந்த உலகத்தின் சக்தியும் அது அனசிக்கி வைக்க முடியாது. அல்லேலூயா. ஆமா, அடுத்து அவன் அந்த காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. அடுத்து நடக்கிற அங்கே காரியத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் வீட்டில் போய் மெதுவாக வாசிக்கணும். நானே சொல்லிடுறேன் அதை என்ன நடந்துச்சுன்னு. சரியா? அங்கே மீண்டும் தாவீது வனாந்தரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறான். ஆண்டவர் பார்க்குறாரு, நான் அவனை பிடிச்சிட்டு வந்து அபிஷேகம் பண்ணா நீ எங்கே கொண்டு வைக்கிற? திரும்ப வனாந்தரத்தில் கொண்டா வைக்கிற? தரிசனம் உள்ள தேவ பிள்ளையை மீண்டும் கொண்டு வரணும்னா சவுலுக்கு கூட ஆண்டவர் பிசாசு பிடிக்க வைப்பார். ஆமாம், ஏன்னா வசனமே அங்கே போட்டிருக்கிறது, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்துச்சான். சரியா? இப்போ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி வந்த உடனே அவன் என்ன பண்ணியிருப்பான்? பிசாசு பிடிச்சி ஆடி இருப்பான். அதை பார்த்த உடனே கேட்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும் சொல்லுங்களேன்? சாமுவேல்கிட்ட கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா சவுலே தேசத்தில் மந்திரவாதிகளை அஞ்சனம் பார்க்குறவங்கெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அங்கிருந்த வேலைக்காரர்களுக்குள்ள ஒரு விசேஷமான வெளிப்பாடு வந்திருக்கு. அது என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. அங்கே என்ன போட்டிருக்கான்? அங்கே சொல்கிறாங்க பாருங்க, அந்த உள்ள வேலைக்காரர்கள் 16ஆம் வசனத்தில், சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு. என்ன சொல்கிறாங்க? ஐயா, உங்களுக்கு பிசாசு பிடிச்சி நீங்கள் அப்பப்போ என்னமோ பண்ணுறீங்க, அதனால் என்ன பண்ணணும்? நமக்கு இன்னைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நல்ல கிட்டார் வாசிக்கிற ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கணும். இன்னைக்குள்ள நிலைமையை யோசித்து பார்த்தா, இன்னைக்கு இங்கே யாரும் கிட்டார் வாசிக்கிறவங்க இல்லை. இன்னைக்கு நம்ம கிட்டாரிஸ்ட் வாசிக்கிறது பேய் வருமா பேய் போகுமான்னு தெரியல. பல கிட்டாரிஸ்ட்டை பார்த்தாலே, அவன் உருவத்தை பார்த்தாலே பேய் மாதிரி தான் இருக்கான். சரியா? நம்ம பிள்ளைங்க வாசிக்கிறது பேய் ஓடுமா பேய் வருமான்னு தெரியல. ஆனால் எப்படி அப்படி ஒரு வெளிப்பாடு இருந்துச்சுன்னு தெரியல. எனக்கும் அதோடைய காரியம் புரியல. பேய் பிடிச்சிருக்கு, எதுக்கு இவன் சுரமண்டலத்தை வாசிக்கிறவனை தேடினான்? ஆவியானவர் எப்படி காரியத்தை நடத்துறாருன்னு பாருங்க. தாவீதை உள்ள கொண்டு வரணும்னா எவன் என்ன பேசுறான்னு அவனுக்கே தெரியாது.
ஆண்டவர் அப்படி காரியங்களை மாற்றி செய்வார், உங்களுக்காகவும் செய்வார். ஹல்லேலூயா. அதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம், அதுதான் ரொம்ப ஆச்சரியம். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? இப்போ சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து 17ஆம் வசனத்துல, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சரியா? அடுத்து என்ன நடக்குது? அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம் யாராவது. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, அவன் யுத்த வீரன், அவன் காரிய சமர்த்தன், அவன் சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா. என்ன ரகசியம் தெரியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அதனால தான் நீங்க தாவீதுடைய நிலைமையை மறந்துடக்கூடாது. அந்த பின்னணியத்திலிருந்து இதெல்லாம் வாசிக்கணும். சொந்த வீட்டில் இருக்கவனுக்கு கூட அவனுடைய காரியம் தெரியல. வனாந்தரத்தில் காடுகளில் வைக்கப்பட்டிருக்கிறான். மனிதர்களோடு நெருங்கிய தொடர்பு கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது என்னைக்கோ ஒரு வேலைக்காரன் அவனை நோட் பண்ணியிருக்கிறான். அந்த வேலைக்காரன் மனசுல ஆண்டவர் எதையோ தாவீதை பத்தி ஆணி அடிச்சு வச்சிருக்கிறாரு. அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? அந்த மனுஷன் வாசிப்பதில் தேறினவன், அது மட்டும் கிடையாது, அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், அது மட்டும் கிடையாதுங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொந்த குடும்பம் உங்களை அங்கீகரிக்கலனா என்ன? ஆண்டவர் உங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஏதோ ஒரு மனிதனை, எங்கேயோ ஒருத்தனை வைத்திருக்கிறார். அவன் மூலமாக உங்களை சரியான நேரத்தில் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆனா காரியம் என்ன தெரியுமா? அந்த நிலைமையிலையும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று காண்பிக்கிற அளவிற்கு தாவீதுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியம். யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாம் நல்லா இருந்தா நல்லா பாடிடலாம், நல்லா சந்தோஷமா இருந்துடலாம், கர்த்தர் என் கூட இருக்கிற மாதிரியே காமிச்சிடலாம். ஆனா தாவீது இருந்த எல்லா சூழ்நிலையுமே எதிர்மறையான சூழ்நிலைகள். ஆனா அந்த நிலைமையில அவனை எப்பயோ பார்த்த ஒரு வேலைக்காரன் மனசுக்குள்ள பார்க்கறான், இவன் இவ்வளோ பெரிய யுத்த வீரனா இருக்கிறானே, காரிய சமர்த்தனா, என்ன செஞ்சு அவன் பார்த்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. அவன் பாட்டுக்கு உட்கார்ந்து சுரமண்டலம் வாசிச்சு பாடிக்கிட்டே இருக்கிறத இந்த வேலைக்காரன் கேட்டிருக்கிறான். என்னைக்கோ ஒரு நாள் சிங்கத்தையும் கரடியும் அடிச்சு கொண்டதை இந்த வேலைக்காரன் பார்த்துருக்கிறான். அவன் பராக்கிரமனாக, யுத்த வீரனாக, ஆடு மேய்க்கிறத கூட அவ்வளவு மெச்சூர்டாக, நேர்த்தியாக செய்கிறதை இந்த வேலைக்காரன் பார்த்துருக்கிறான். அதனால தான் சொல்றான் காரிய சமர்த்தன். உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோடே செய். என்னை இந்த வேலையில உட்கார வச்சுட்டாரு, ஆண்டவர் எனக்கு இதை கொடுத்துட்டாரு, இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாரு அப்படின்னு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் உங்கள் கைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை சரியான விதத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணம் நீங்கள் செய்வீர்களானால், கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அநேகத்திலே அதிகாரியாக கொண்டு வைக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் செஞ்சது ஆடு மேய்க்கிற வேலை தாங்க. அவனுக்குள்ள இருக்கிற அந்த காரிய சமர்த்தன் என்கிற காரியத்தையும் ஆண்டவர் ஒரு வேலைக்காரனுக்கு காண்பித்திருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் மறைவாய் இருக்கிறதில்லை. ஆண்டவருக்காக நீங்கள் படுகிற பிரயாசங்கள், பட்ட பிரயாசங்கள் ஒருபோதும் அது மனிதர்களால் கண்டுகொள்ளப்படாமல் போகலாம். நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தது கூட என் தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. மனிதர்கள் அங்கீகரிக்காவிட்டால் என்ன, தேவாதி தேவன் தன்னுடைய கணக்கிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆச்சரியமா இருந்துச்சு அதை வாசிக்கும் போது. 12ஆம் வசனத்துல தாவீதை பார்த்த உடனே சாமுவேல் கூட பார்த்தது, அவன் அழகிய கண்கள், அவன் நல்ல ரூபம் உள்ளவன், சிவந்த மேனி. இதைத்தான் சாமுவேலால கூட பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா வேலைக்காரன் எதை பார்த்துருக்கான் பாருங்க. அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்ப்பன், வாசிப்பதில் தேறினவன். கடைசியில் அவனே சொல்றான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். முழு உலகமும் சீர்கெட்டு போனதாய் மனிதர்களுடைய இருதயம் கெடுக்கப்பட்டு போய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நோவா என்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. அவன் தேவனுக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானுமாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. ஹல்லேலூயா.
நீங்களும் நானும் நம்முடைய சூழ்நிலைய காரணம் காமிச்சு சாக்கு போக்கு சொல்லுவதற்கு வேதத்திலே இடமே இல்லை. அப்படி சாக்கு போக்கு சொல்லுவோன்னா ஒரு நாள் நோவா வந்து நம்மளை கேள்வி கேட்பான், ஒரு நாள் தாவீது வந்து நம்மளை கேள்வி கேட்பான், நான் எழுதின சங்கீதத்தெல்லாம் வாசியப்பா, நான் எங்கேருந்து எழுதின எல்லாத்தையும் தெரியுமான்னு கேட்பான். அந்த காட்டில் உட்கார்ந்து கூட கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை என்னால் வெளிப்படுத்த முடிந்தது, உன்னால ஏன் முடியலன்னு கேட்பான். பதில ரெடியா வச்சுக்கோங்க. சரி, அடுத்து அங்க நடக்கிற காரியம் என்ன? உடனே அவர் கூட்டிட்டு வர்றாரு. அவர் வாசிக்க வாசிக்க பிசாசு ஓடுது சவுல்கிட்ட இருந்து. அங்க போட்டிருக்கு வசனம், சவுல் ஆள் அனுப்புறாராம் ஈசாய் வீட்டுக்கு. எப்பா நான் இவனை இங்கேயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு தாவீது சவுளுடைய ஆயுததாரியா மாறிட்டாராம். என்ன தாரி? ஆயுததாரி. அப்படின்னா என்ன? சவுளுடைய வெப்பன்ஸ் எல்லாம் இவர் தான் கேரி பண்ணுவார். அவருக்கு சும்மாலாம் நடக்க மாட்டார். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேணும். அப்ப தாவீது யோசிச்சிருப்பான்ல, பரவாயில்ல என் குடும்பம் ஒதுக்கி வச்சிச்சு, சாமுவேல் வந்து அபிஷேகம் பண்ணார், அப்போ வாழ்க்கை மாறும்னு பார்த்தேன், ஆனால் அப்பயும் என்னை வனாந்திரத்துக்கு தான் அனுப்புனாங்க, இப்போ எங்கே வந்துட்டோம், அரண்மனைக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டோம், நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வனாந்திரத்துக்கு தான் துரத்தப்பட்டான். அடுத்த அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது தாவீது சவுலை விட்டு மீண்டும் வனாந்திரத்துக்கு போயிட்டான்னு பார்க்குறோம். அடுத்து அவனுக்கு விரோதமாக அவனை சோர்வுக்குள்ளாக்கின சத்ருவின் தந்திரம் எது தெரியுமா? ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆயிட்டண்டான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுரும். அந்த சோர்வையும் தாவீது மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, என் வாழ்க்கையில் ஒரு ஸ்டேபிளாகவே இல்லையே, ஒரு நிலைவரமாகவே இல்லையே, என் வியாபாரத்தில் அப்படி தான் இருக்கேன், வேலையில் அப்படி தான் இருக்கேன், ஊழியத்தில் அப்படி தான் இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆனால் அரண்மனைக்கு வந்து ஆயுததாரியா ஆனவன் ஒரு நல்ல அவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு வந்துட்டு திரும்ப போய் ஆடு மேய்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. மென்டல் ஆயிரும். இப்போ நான் ஒரு இதில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு பொசிஷனில் இருக்கிறேன்னா என்னைய டிமோட் பண்ணி ஒரு 4 லெவல் கீழே கொண்டு போய் போட்டால் நான் என்ன பண்ணுவேன்? நான் அதான் தாவீதுடைய நிலைமை. அதையும் அவன் மேற்கொள்ளணும். இன்னும் கோலியாத்தை சந்திக்கவே இல்லை, அதையும் மேற்கொண்டு தான் ஆக வேண்டும். அதையும் அவன் மேற்கொண்டான். எப்படி தெரியுமா? எந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் தேவனோடு இருந்தான். அதுதான் ரகசியமே. தேவ ஆவியானவர் அவனோடு இருந்தார். நம்ம எல்லாம் நல்லா பாட்டு பாடுவோம், என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எல்லாம் போய் என் கூட வேறுன்னு நம்ம பாடுவோம். ஆண்டவர் பாப்பார் மேல இருந்து, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ தான் என் கூட இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு. உண்மைதானே பல நேரத்தில். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அனுபவித்து அவன் எழுதியிருக்கிறான் எல்லா நேரத்திலும். அந்த நிலைமையில கூட அவன் தேவனை விட்டு என்ன செய்யல, போகவே இல்லை. சரி, அடுத்து ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் பாருங்க. அடுத்து அங்கே என்ன நடக்குது? 17ஆவது அதிகாரத்துக்கு வந்துருங்க. மீண்டும் வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, மீண்டும் மீண்டும் என் பிள்ளைய நீங்கள் எங்கே கொண்டு போறீங்க? வனாந்தரத்துக்காக கொண்டு போறீங்க. திரும்ப அவன் தேசத்துக்கு வரணும்னா, தேசத்தில் ஒரு கோலியாத்தை அனுப்புனாதான் நடக்கும்னா அதையும் செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தம். ஹல்லேலூயா. ஆமாம், தாவீதை தேசத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா ஒரு கோலியாத்து தேவைன்னா அதையும் ஆண்டவர் செய்வார். தன்னோடு இருக்கிற பிள்ளைக்காக, தன்னுடைய சித்தப்படி நடக்கிற தேவ பிள்ளைக்காக ஆண்டவர் எந்த மட்டும் இறங்கி வேலை செய்வதற்கு அவர் ஆயத்தம். நம்ம அவர் கூட மட்டும் இருந்துட்டா போதும். ஹல்லேலூயா. ஆமாம், அங்கே என்ன நடக்குது பாருங்க. இப்போ கோலியாத்து வர்றாரு. கோலியாத்து வந்து 40 நாள் சவால் விடுறாரு. எப்படியாவது நீங்கள் யாராவது ஒருத்தர் வந்து மேற்கொண்டு பாருங்க அப்படி இப்படின்னு. ஒரே பயத்தில் நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்குது முழு இஸ்ரவேல் தேசமும். அப்ப என்ன நடக்குது பாருங்களேன். இந்த தாவீதுடைய 3 சகோதரர்கள் யுத்தத்திற்கு போயிருக்கிறார்கள். சரியா? அந்த 3 சகோதரர்கள் யுத்தத்துக்கு போன உடனே அவங்க அப்பா என்ன செய்யறாரு பாருங்க. 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்றையும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்துக்கு ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளையும் எல்லாத்தையும் கொண்டு போய் சகோதரருக்கு கொடுத்துட்டு வான்றார். நல்லா யோசிச்சு பாருங்க தாவீதுடைய நிலைமைய. நல்ல தாவீதுடைய நிலைமையில இருந்து இதெல்லாம் வாசிக்கணும். தாவீது இத்தனை ஆண்டு காலம் வனாந்திரத்திலே தனித்து விடப்பட்டிருக்கிறான்.
எத்தனையோ நாள் பசி பட்டினியோடு இருந்திருக்கிறான். ஒரு நாளும் இந்த அப்பா அவனுக்காக ஒரு பழைய சோறு கூட கொடுத்து விட்டது கிடையாது. கவனிங்க. ஆனா இன்னைக்கு இவங்க யுத்தத்துல போய் சும்மா உட்காந்துருக்கவங்களுக்கு அவங்க யுத்தமும் செய்யல, சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வரத்த பயிரம், அப்புறம் 10 அப்பமா, பால் கட்டியான், நல்லா தின்னு தின்னு கொளுத்துட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்கடான்னு சாப்பாட்டை யார்கிட்ட கொடுத்து விடுறோமா? தாவீது, எப்பா நீ ஆடெல்லாம் விட்டுட்டு வா, பரவாயில்ல, ஆடெல்லாம் மேய்க்கனாலும் பரவாயில்ல, நம்ம அண்ணன்களை பாரு அப்படின்னு. அடுத்து அவன் சந்தித்த பெரிய சத்ருவின் தந்திரம் எது தெரியுமா? இந்த உலகம் எப்பவுமே நம்மளை தன்னுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்தி கொள்ளும். அதே தான் தாவீதுடைய வாழ்க்கையில நடந்தது. ஏன்ட்ட எங்க அப்பா சொல்லியிருந்தாருன்னா நான் கேட்டிருப்பேன், யோ என்னைக்காவது ஒரு நாள், இத்தனை நாள் நான் ஆடு மேய்க்கிறேனே, ஒரு நாள் எனக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருப்பியா அப்படின்னு கேட்டிருப்பேன். இன்னைக்கு அவங்க போய் சும்மா நிற்கிறாங்களாம், அவங்களுக்கு வருத்த பயிரம், அப்பமா, பால் கட்டியான், இதை வேற நான் கொண்டு போகணுமான்னு சொல்லி தூக்கி அவர் முகத்திலே எரிந்து விட்டு போயிருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள்லாம் நல்லவங்க, நீங்கள்லாம் அப்பாவுக்கு அப்படி கீழ்ப்படுகிறவங்க, உடனே செஞ்சிருப்பீங்க இல்லையா? ஆனால் யோசிச்சு பாருங்க, பல நேரத்தில் உலகம் நம்மளை தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள பார்க்கும். அதையும் ஒரு தேவ பிள்ளை மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும்? நான் எதுக்கியா போகணும்னு முறைச்சிக்கிட்டு நிற்காம, அதுதான் தேவ சித்தம் என்றால் அதை முழு மனதோடு செய்யுங்கள். அங்கேதான் காரியத்தின் மாறுதலே காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீது மட்டும் மாம்சத்தில் யோசிச்சு நான் போக மாட்டேன், நான் எதுக்கு போகணும்னு சொல்லி வழியிலே பாதி டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி இவன் தின்ட்டு ஆடு மேய்க்க போயிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், ஈசாய்க்கு தெரிய போதா என்ன? அவர் என்ன வாட்ஸ்அப் கால் பண்ணியா, என்னப்பா சாப்பாடு கொடுத்து விட்றேன், நீங்களே என்ன ஆச்சுன்னா கேட்க போறான்? அவன் ஒன்றும் தெரிய போறதில்ல. யோசிச்சு பாருங்க. ஆனா அங்கதான் காரியத்தின் மாறுதலே இருக்கிறது. பல நேரத்துல மனிதர்கள் உங்களை என்ன சும்மா சும்மா தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு கொடுத்துட்டு அதை முழு மனதோடு செய்யுங்க. அங்கதான் கர்த்தர் காரியத்தின் மாறுதலையே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், அங்கதான் உங்களுடைய மாறுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி அதை செஞ்சான்னு எனக்கு தெரியல. சரி, அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்களேன். இதையும் நம்ம ஒரு சத்ருவின் தந்திரத்தை அவன் மேற்கொள்ள வேண்டி இருந்துச்சு, இதையும் அவன் செய்ய வேண்டியதாக இருந்தது. அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை அங்க பாளையத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க பார்க்கலாம். அங்க நடக்கிற காரியத்தை ஒரு சம்மரி ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா, தாவீது கேட்டது எல்லாம் நெகட்டிவ் கன்ஃபெஷன்ஸ் ஒன்லி. எல்லாமே அவன் காதுகளில் கேட்டது எல்லாமே எதிர்மறையான காரியங்கள் தான், தேவ ஜனத்தின் மத்தியிலிருந்தே வந்தது. அடுத்து ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டிய சத்ருவின் தந்திரம், சத்ருவை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தேவ மனிதர்களே, நம்மோடு இருக்கிறவர்களே, விசுவாசத்தில் பழக்கப்பட்டவர்களே பல எதிர்மறையான காரியங்களை சொல்லி சொல்லி நம்மளை பின்னால இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. விட்டுறாதீங்க. ஒருபோதும் எதிர்மறையான வார்த்தைகளுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க மட்டும் தேவனோடு நடக்கிறவர்களா இருப்பீர்களானால், தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களா இருப்பீர்களானால், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளேயும் போக வேண்டியது வரும். நீங்களே விசுவாசத்துல தைரியமாக உற்சாகமாக வரும்போது வேறு 4 பேருடைய அவிசுவாசமான வார்த்தைகள் உங்களை பின்னாடி இருக்க ஒருபோதும் விட்டுறாதீங்க. தாவீது கோலியாத்தை மேற்கொள்வதற்கு முன்னர் இந்த அவிசுவாச வார்த்தைகளையும் அவன் மேற்கொண்டு காட்டினான். ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். எந்த நிலைமையிலையும் நம்முடைய சூழ்நிலையின் பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. பல நேரங்களில் நம்முடைய காதுகளில் பலவிதமான சத்தங்கள் கேட்கும். இந்த உலகம் பல நேரத்தில் அந்த நெகட்டிவான காரியங்களை பேசி பேசி தான் நம்மளை பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணும். அதுக்கும் ஒருபோதும் ஒரு தேவ பிள்ளை விட்டுறக்கூடாது. சரி, அடுத்து அங்கே என்ன நடக்குது பாருங்க. அடுத்து அவன் மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், அங்கே 17ஆவது அதிகாரத்தில் அங்கே அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அதை பேசிக்கிட்டு இருக்கிறத எலியா பார்க்குறார். அவங்க மூத்த சகோதரன் பார்த்த உடனே என்ன கேட்குறாரு பாருங்க. 28ஆம் வசனத்தில், அந்த மனுஷரோடே அவன் பேசி கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியா கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான்.
முதல்ல சாமுவேல் பார்க்கும்போதே பார்த்தோம் இந்த எலியாபு தான் குடும்பத்திலே ரொம்ப ஜைஜாண்டிக்கான ஆள். இவர் 40 நாளாக சும்மா தான் உட்காந்துருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு, நீ எதுக்கு இங்கே வந்த, வனாந்திரத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீ எதுக்குப்பா வந்த, யுத்த வீரனாக இருக்கிறதுக்கு தகுதியாக இல்லாத ஆளுவன். ஏன் தெரியுமா, யுத்த களத்தில் ஒருத்தன் நிற்கும் போது தான் சொந்த குடும்பத்தை பற்றியே முதல்ல யோசிக்கக்கூடாது. உண்மைதானே? இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்துச்சுன்னா உடனே என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும் தெரியுமா? ஆர்மிலேருந்து லீவுக்கு வந்திருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிடணும், உடனே எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அங்கே போனோம். பவுலே தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் சேவகம் பண்ணிக்கணும் கொண்டவனுக்கு எழுதி கொடுத்திருக்கிறபடியினால் பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் என்ன செய்ய மாட்டான், சிக்கி கொள்ள மாட்டான்னு எழுதுறாரு. இவன் ஒரு ஆர்மி மேனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஆளு. யுத்தத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தேசத்துக்கு வந்திருக்கிற பெரிய பாதிப்பை குறித்து கவலை இல்லாம முன்னால நிற்கிற கோலியாத்தை என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம்னு கவலை இல்லை. ஆனா இவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்த ஒருத்தனைய சாப்பாட்டெல்லாம் தின்னு முடிச்சுவிட்டு பால் கட்டியெல்லாம் வலிச்சு அடிச்சுவிட்டு, நீ எதுக்கு வந்த, இங்க எதுக்கு வந்து பேசிக்கிட்டு நிற்கிற, யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தியான்னு கேட்கிறாராம். இது எதுக்கு அடையாளம் தெரியுமா? இன்னும் நான் தெளிவா சொல்லணும்னா, இது நவீன கால கிறிஸ்தவத்திற்கு அடையாளம். நவீன கால கிறிஸ்தவம் இருக்கு பார்த்தீங்களா, அது தன்னை சுற்றி உள்ள மற்ற யாரை பற்றியும் கவலைப்படலை, தன்னை பற்றி மட்டும்தான் அதுக்கு கவலை. நான் வட இந்தியாவுக்கெல்லாம் நிறைய இடங்களுக்கு டிராவல் பண்ணுறது, அங்குள்ள நிலைமைகள், இன்னும் கல காரியங்களை பார்க்குறேன். அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் சென்னை பட்டணத்தில் நடக்கிற காரியங்கள்லாம் பார்க்குறேன். பல ஊழியங்களை என்னால் ஊழியம்னு ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாருக்கும் தங்களுக்கு இருக்கிற பற்றி தான் கவலை. தேசத்துக்கு வந்திருக்கிற பல காரியங்களை பற்றி கவலையே இல்லை, அக்கறையே இல்லை. எலியாப் ரெப்ரசன்ட்ஸ் த மாடர்ன் டே கிறிஸ்டியானிட்டி. அது கிறிஸ்டியானிட்டியே கிடையாது. அவர் சொல்றாரு, பொறுப்பில்லையா உனக்குன்னு கேட்கிறார். இது எதுக்கு அடையாளம்னா, பொறுப்பில்லாத உலகம் பொறுப்போடு செயல்படுகிற தாவீதை பார்த்து பொறுப்பில்லாதவனேன்னு சொல்லும். என்ன கேள்வி கேட்கிறார் அவரு, நீ ஆடுகளெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்தது என்னன்னு கேட்கிறாரு. 20ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. தாவீது அதிகாலையில எழுந்து, ஆமா, அவங்க அப்பா போசன்ன உடனே அதிகாலையில எழுந்து ஆடுகளை காவலாளிகள் வசமாய் விட்டுட்டு அவன் பொறுப்பா தான் செயல்பட்டு இருக்கிறான். இவர் இது வரைக்கும் வாழ்நாள்ல ஆடே மேய்ச்சது கிடையாது. இவர் என்ன சொல்றாரு, பொறுப்பு இல்லாம இப்படி ஆடை விட்டு வந்திருக்கடா அப்படின்ட்டு. நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன், வா உன் பொறுப்பை காமி, நீ இது வரைக்கும் பொறுப்பா என்னென்ன வேலை செஞ்சிருக்க எழுது பார்ப்போம். நான் ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறேன், ஏதாவது எழுது பார்ப்போம். அவனது வெத்து பேப்பராக தான் இருந்திருக்கும், என்னது பக்கம் பக்கமாக இருந்திருக்கும். காமிச்சிட்டு பாடுறா யார் பொறுப்புன்னு கேட்டிருப்பேன். ஆனால் ஒரு தேவ பிள்ளை அதையும் மேற்கொள்ளணும். நீங்கள் பொறுப்பாக செய்கிற காரியங்களை பொறுப்பில்லாதவன்னு உங்களை திட்டும்போது அதையும் ஒரு தேவ பிள்ளை மேற்கொள்ளணும். அவன் எப்படி மேற்கொள்றான் தெரியுமா? 30ஆம் வசனம் வாசிங்க. அவனை விட்டு வேறொருவனிடத்தில் திரும்பி, அவ்வளோதான் மெத்தடு. அவன்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க, அவனை விட்டு வேற பக்கம் திரும்பிடுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் இருக்கவங்கள கையை பிடிச்சி சொல்லுங்க. எவனாவது பைத்தியக்காரன் மாதிரி அட்வைஸ் பண்ணா அவன்கிட்ட பேசிட்டு நிற்காத, வேற பக்கம் திரும்பிடுங்க. அவ்வளோதான் ரகசியம். ரொம்ப சிம்பிள். தாவீது பார்க்குறான், இவன்கிட்ட பேசி என்ன ஆக போகுது, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா என்று வந்தவன் தாவீது. இவன் எதுக்கு வந்தோன்னே தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறவன். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு செயல்படுகிறவர்கள். இந்த மாதிரி அற்ப காரியங்கள் ஆர்கியூமெண்ட்ஸில் மாட்டிக்கிட்டு குடும்பத்தில் குழப்பிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. நம்மை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கம் பெரிது. ஹல்லேலூயா. சரி, மணி 10 ஆயிடுச்சு. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. அடுத்து அங்கே என்ன நடக்குது, அவன் வேறு பக்கம் திரும்பிடுறான். 33ஆம் வசனத்தில் இப்போ சவுல் கிட்ட கூட்டு போயிட்டாங்க. இப்போ சவுல் என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடே எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். அடுத்து தாவீது மேற்கொள்ள வேண்டிய பெரிய சத்துரு எது தெரியுமா? இந்த சவுலுக்குள்ள இருந்த நெகட்டிவிட்டியும் அவன் மேற்கொள்ள வேண்டியதா இருந்தது. பெரிய தேவ மனிதர்களும் சத்ருவை தான் பெருசா காட்டுறாங்க. சவுல் உண்மையிலேயே தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதன். அவனுடைய ஆரம்ப வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செய்தி பேசியிருக்கிறேன், யூடியூப்ல இருக்கு.
ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள். சவுலை பற்றி பக்கம் பக்கமாக பேசியிருக்கிறேன் பாருங்க. அவனுடைய முன்னிலைமை பின்னிலைமை அப்படின்னு 2 டிவிஷனாக பேசியிருப்பேன். அவனுடைய ஆரம்ப காலத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அப்படிப்பட்ட தேவ மனுஷன் சொல்றான், ஆக்சுவலாக சொல்ல போனா அந்த முழு இஸ்ரவேல் தேசத்துல கோலியாத்தை எதிர்க்க தகுதியுள்ள ஒரே ஆள்னா யாருன்னா சவுல் தான். ஏன்னா அவர் தான் இருக்கிறதுலே உயரமான ஆள், அப்படிதானே? முழு இஸ்ரவேல் ஜனங்களுடைய தோளுக்கு மேல உயரமான ஆள் சவுல் தான். ஆனா அவர் சொல்றாரு, எப்பா அவன்லாம் சாதாரண ஆள் கிடையாதுப்பா, நீ நினைக்கிற மாதிரி லேஸ்பட்ட ஆள் கிடையாதுப்பா. ஆமாப்பா, அவனுங்க நான் 300 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறாங்கப்பா, 400 சீட்டு ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறாங்கப்பா. அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தவங்க போன எலெக்ஷனில் 230 சீட்டோட போயிட்டாங்கப்பா. பல நேரத்தில் ஊழியக்காரங்க நம்மளும் வந்து பெருசாக சத்துருவை பெருசாக காட்டிடுவோம், அவனை ஓரமாக வச்சிருவோம். அந்த கோழியை தங்க ஓரமாக நிற்கட்டும், அதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கிற காரியத்தை பார்ப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன சத்துருக்களை பார்ப்போம். பல நேரத்தில் நமக்குள்ளே இருக்கிற இந்த எதிர்மறையான கன்ஃபெஷன்ஸே என்ன பண்ணிடுது, நம்மளை அப்படியே பேன் ஆக்கிடுது. இல்லை உண்மைதானே? பல நேரங்களில் பலருடைய வார்த்தைகள் உங்களை பின்னால் இழுக்குதா, அதையும் நீங்கள் மேற்கொண்டு தான் ஆகணும். ஒரு தேவ பிள்ளை அவர் தாங்க என்னை இழுத்துட்டாருன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உடனே தாவீது, ஆமாங்க சவுலே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அவன் போயிருந்தானா என்ன ஆயிருந்திருக்கும்? தாவீது பேரை யாருக்காவது வச்சுருப்பீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு? ஒருத்தருக்கும் வச்சுருக்க மாட்டோம். இன்னைக்கு தாவீது பேர் தெரியாத ஆளே கிடையாது உலகத்தில், சரியா? அப்போ எப்பேற்பட்ட எதிர்மறையான காரியங்களையும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக ஒரு தேவ பிள்ளை மாறணும். அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்க. அப்ப தாவீது அதை எப்படி மேற்கொள்றான்? ஒரு பெரிய தேவ மனிதனுடைய நெகட்டிவான வார்த்தையே தன்னை முழுதும் பின்னால இழுத்துறாம அவன் எப்படி திரும்ப மேற்கொள்றான்? ராஜாவே, ஒரு முறை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு முறை ஒரு கரடி வந்தது, தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறான். ஹல்லேலூயா. அதை மேற்கொள்ளணும்னா, தேவையில்லாம வருகிற இந்த நெகட்டிவ் காரியங்களை நீங்க மேற்கொள்ளணும்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைவு கூறுங்க, அறிக்கை பண்ணுங்க, காரியங்கள் மாறுதலாய் மாறும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மையே இது வரைக்கும் செஞ்சதே இல்லை பிரதர்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப தெளிவா இருக்கீங்க. யாராவது அல்லேலூயா போட்டுனா மைக்கை கொண்டு வந்து கொடுத்துருப்பேன், இப்போ நீங்க சொல்லுங்க அப்படின்னு. எல்லாருக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்திருக்கிறார். அவன் சொல்றான், எப்பா நீங்க இன்னைக்கு தான் கோலியத்தை பாக்குறீங்க, நான் என்னைக்கோ ஒரு சிங்கத்தை பார்த்துருக்கிறேன், ஒரு கரடியை பார்த்துருக்கிறேன், ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். கேம்பஸ் இன்டர்வியூல என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்கிறேன். இவர்கள் எல்லாரும் அவனை ஒரு யுத்த வீரனாக பார்க்கிறார்கள். ஆனா தாவீது கோலியாத்தை ஒரு 5 அறிவு மிருகத்தோடு ஒப்பிடுகிறான். ஹல்லேலூயா. சத்ருவை எப்பவுமே பெருசா பாத்துறாதீங்க, அவன் தோற்று போனவன் தானே. அவன் தலை நசுக்கப்பட்டது, வாள் ஆடிக்கிட்டு இருக்கு, அதுக்கும் நாள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மோசம் போக்கும் சத்ருவுடைய முடிவை தான் அங்க வெளிப்படுத்தல் 12:9 வாசிக்கிறோம். அதுக்கு ஒரு முடிவு காலம் இருக்கிறது. அதனால சத்ருவை ரொம்ப பெருசா பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. எல்லார் பார்த்ததும் உண்மைதான். கோலியாத்து பராக்கிரமசாலி தான், யுத்த வீரன் தான், ராட்சதன் தான், ஆயுதங்கள் தரித்தவன் தான், எல்லாமே உண்மைதான். ஆனா எல்லாரும் அவனை யுத்த வீரனாக பார்த்தார்கள். தாவீது அவனை ஒரு மிருகமாக பார்க்கிறான். என்னை கொண்டு வந்த ஒரு தேவாதி தேவன் உண்டு என்று தேவனையும் பார்க்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து அங்க என்ன நடக்குது பாருங்க. சரி, ஒரு வழியா சவுல் கன்வின்ஸ் ஆயிட்டார். கன்வின்ஸ் ஆயிட்டு என்ன பண்றாரு? 38-39 சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு, அப்புறம் ஒரு கவசத்தையும், அப்புறம் என்ன பண்றாரு, அவனுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கொடுக்குறாருன்னு அங்க வசனம் போட்டிருக்கு. அடுத்து ஒரு தேவ பிள்ளை மேற்கொள்ள வேண்டிய டேஞ்சர் என்ன தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலகம் சக்சஸ்க்கான பல வழிகளை நமக்கு காண்பிக்கும். அது சரியான வழியா கூட இருக்கும். ஒரு யுத்தத்துக்கு போனா யுத்த ஆடைகள் தேவையா இல்லையா? தேவை தானே. அது உலகத்தின் சக்சஸ் மெத்தட். ஆனா அது உலகத்துக்கு. ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு சக்சஸ் ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. அதை விட்டு எந்த ஒரு காரியத்தையும் தலையில மாட்டிக்காதீங்க, அதுவே உங்களை அமிக்கிறோம். தேவ பிள்ளை இதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். Devil will always try to implement worldly methods. உலக பிரகாரமான சக்சஸ் மந்த்ராஸ்,
ஹிந்தியில் அப்படி சொல்லுவாங்க, சக்ஸஸ் மந்த்ராஸ், வெற்றிக்கான படிகள் அப்படின்லாம் நிறையா ஒரே மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான் வந்திருக்காங்க இப்போ. என்ன மோட்டிவேஷன் பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, ஓடுகிறவனுக்கு வேகம் உள்ளவனின் வேகமும் போதாது அப்படின்னு நிறைய வசனம் இருக்குது. பிரசங்கியில் இருக்குது, எரேமியாவில் இருக்குது. எல்லாவற்றுக்கும் தேவ கிருபையும் அவருடைய செயலும் நேரிட வேண்டுமா. அது நியாயமான வழியாகவே இருந்தாலும் யோசிக்காதீங்க, என் கையில் 5 கல் ஒரு கவன் தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க, அவன் கையில் அவ்வளோ பட்டயம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. உங்கள் கையில் இருப்பது ஆண்டவர் கட்டளையிட்டதா இருக்குமானால் அதுவே போதுமானது, தேவன் நியமித்த இடத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. ஹல்லேலூயா. அவன் யோசிச்சிருந்தானா என்ன ஆயிருக்கும் பாருங்க. பரவாயில்ல, இதை போட்டுக்கிட்டு போவோம் அப்படின்னு போட்டிருந்தானா, அப்படியே போட்டுட்டு போய் தாவீது ஜெயிச்சே இருந்தாலும் யாருக்கு தான் மகிமையும் கனமும்? சவுலுக்கும் அந்த யுத்த ஆயுதங்களுக்கும் தான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தாவீது மேற்கொள்ள வேண்டியது இருந்து, இதெல்லாம் சத்ருவின் தந்திரங்கள். சரியா? கோலியாத்தை நேரடியாக அவன் போய் பார்த்துடல, இதையெல்லாம் அவன் மேற்கொள்ள 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 சத்ரு அங்க பலன் குறைந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் நாம முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. நமக்கு உள்ள இருக்கிற காரியங்கள், நம்ம உணர்ச்சி பூர்வமாக பின்னாடி இழுக்கிற காரியங்கள், நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்கிற காரியங்கள், இதெல்லாம் நம்ம கண்டறிந்து மேற்கொண்டுட்டோம்னா இப்போ ஒண்ணுமே இல்லாம 5 கற்கள் அடைப்பை பைக்குள்ள 5 கல் தான் போட முடியும்னா 5 கல் போதும். பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு 5 எடுத்துக்கோன்னு எடுத்துக்கிறல. ஏன்னா அடைப்பை பையில 5 தான் பிடிக்கும். தாவீதுக்கு தெரியும் எதுக்கு உங்களுக்கு மிஞ்சி சுமந்து பாடுபட போறீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு இதை கொடுத்துருக்கிறீங்க, இந்த படிப்பை கொடுத்துருக்கிறீங்க, இந்த வேலையை கொடுத்துருக்கிறீங்க, இந்த குடும்பத்தில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க, இந்த காரியத்தை கட்டளையிட்டிருக்கிறீங்க, இதை வைத்து உம்மால கிரியை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். அந்த 5 கற்கள், அதுலேயும் ஒரு கல்லை தான் அவன் எடுத்து அடித்தான். ஆண்டவருக்கு 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு கல் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு நான் நம்புறேன். ஏசாயால வாசிக்கிறோம்ல, 5 நாமங்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுல ஒரு கல் சர்வ வல்லமை உள்ள தேவன்ற கல்லு கோலியாத்து நெத்திய போய் அடிச்சிச்சு. தாவீது ஒரு யுத்த வீரன், அவனுக்கு தெரியும் இந்த வெறும் கல்லை வச்சு தாவீத தலையை வெட்ட முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா தாவீதுக்கு இன்னொன்னும் தெரியும், இந்த கல்லை வச்சு அவனை கீழே விழ வைக்க முடியும்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. கீழே விழ வச்சுட்டா போதும், பட்டயம் ஏன்ட்ட இல்லைன்னா என்ன, அவன்கிட்ட இருக்குப்பா. சத்ருவின் பட்டயத்தையே ஆண்டவர் அவனுக்கு எதிராக திரும்ப பண்ணினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம பார்த்து அறிந்து கொள்ளுகிற காரியம் என்ன தெரியுமா? கோலியாத் இஸ் நாட் த ரியல் எனிமி. அதற்கு முன்னால் நமக்கு உள்ளர இருந்து நம்மை சுற்றி வருகிற அநேக காரியங்களை கண்டறிந்து அதை தேவ பலத்தினால, அவருடைய பிரசன்னத்தினால, அவருடைய அபிஷேகத்தினால, அவர் தந்திருக்கிற கிருபையினால, அவர் இம்மட்டுமாக செய்திருக்கிற நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை பாடி துதிப்பதனால நீங்களும் நானும் மேற்கொள்ளும் போது, சங்கீதம் 63 தாவீது சொல்றான், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால பாடுறாராம். எடுத்து வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. 63ஆம் சங்கீதத்தில் இப்போ நம்ம வாசிச்ச அந்த சங்கீதம் தான். 63ஆம் சங்கீதம் 5வது வசனம், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். ஹல்லேலூயா. வனாந்தரத்துல இருந்து தான் சொல்றான். இன்னைக்கு நம்ம பாடிடுவோம், ஃபாதர் எழுதிட்டாருன்னு சொல்லி, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். அதையும் 4 பேர் கைத்தட்டாம தான் பாடுவோம் சர்ச்சில். எதுக்கு கையெல்லாம் தட்டிக்கிட்டு? ஆண்டவர் எப்படி பாடினாலும் கேட்பார், என் இருதயத்தை பார்ப்பாரு தான் பாடுவோம். ஆனால் ஒருத்த வனாந்தரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு எழுதின வார்த்தைகள் அவைகள். அங்கே இருந்தும் பாட முடிஞ்சால் அந்த பாட்டை பாடுங்க, இல்லைன்னா பாடாதீங்க. அப்படிப்பட்ட கிருபைகளை தருவாராக ஆண்டவர். அப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு போகும்போது தான் இப்போ தான் நேரடியாக பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தோட கான்டாக்டே வருது. அங்கே வரும்போது கோலியாத் சொல்கிறான், எப்பா உனக்கு இருக்கிற இந்த பலன் என்னை மேற்கொள்ள போதாதுன்னு சொல்கிறான். நீ என்ன என்னை அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா வெறும் தடியோட வர அப்படின்னு கேட்குறான். சத்துரு சொல்லுவான், உனக்கு இருக்கும் இந்த பலன் போதாதுன்னு சொல்லுவான். ஆனால் தேவ ஆவியானவர் சொல்லுவார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. சத்ருவின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி
தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க பார்ப்போம். தேவ சமூகத்தில்